அந்த முதலாளி அப்படின்ற அந்த குட்டி குரங்கு இறந்துருச்சு 2 தினங்களுக்கு முன்பு. அந்த வழக்கு குறித்தும் ஏன் அது இறந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் டாக்டர் வல்லையப்பன்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா சாப்பிடுது, 100 கிராம் வெயிட் கூடிடுச்சு, எல்லாத்தோடையும் பழகுது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு குரங்குட்டி திடீர்னு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கள் கூட்டு போயிடும்போது ரொம்ப சந்தோஷம், கூண்டை விட்டு வெளியே வர்றதுக்காண்டி முயற்சி பண்ணிச்சு. கூண்டை திறந்து விடுங்க, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டேன் அந்த தோளில். தன்னுடைய அம்மா கிட்ட போய் ஒரு குழந்தை படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை அவங்க வந்து எங்களை கொஞ்சம் கூட ஒப்பீனியன் பண்ணி பார்க்குறது மட்டும் நீங்கள் உங்களுக்கு உத்தரவு இருக்குது, நீங்கள் அதை பார்க்கணுன்னா தனியாக கூண்டை திறந்து விடுறதுக்கு தனியாக போய் நீதிமன்றத்தை போய் இன்னொரு உத்தரவு வாங்கிட்டு வாங்க. கருணை கொலை செய்ய கூட வாய்ப்பு இருக்கு, செஞ்சிருக்கலாம், எதுவும் உள்நோக்கத்தோட எதுவும் பண்ணிருப்பாங்க, அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சு, இவங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதுனால கூட இது எதுக்குதுன்னு கூட நினச்சிருந்துக்கலாம், செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதில் உங்களுடைய அடுத்த கோரிக்கை இறப்பு சந்தேகப்படுறோம், அதை இன்னும் விசாரணை பண்ணணும். இது இயற்கை மரணமா நீங்க நினைக்கலையா? ஆமாம், இது இயற்கையாக மரணமே இல்லை. ஏன்னா உடனே இறக்காதுங்க, அந்த குட்டி அவ்வளோ ஈஸியாக இறக்காது, அது இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இறந்த பிறகு அதை பார்த்தீங்களா டாக்டர்? இல்லை, மனசு வராது. நாங்கள் அதை போய் இறக்குறது, அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆர்ஆர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கால்நடை மருத்துவர் பிராணி மித்ரன் அமைப்பின் தலைவர் டாக்டர் வல்லையப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். இவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒருத்தர் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாய்மை உணர்வோடு ஒரு குட்டி குரங்கை ஒரு 10 மாசமா கட்டி அதை குணப்படுத்துறதுக்காக காப்பாத்திட்டு இருந்த ஒரு இதை பார்த்துருந்தோம். அண்மையில ஒரு புகார்னால வனத்துறையினர் அதை மீட்டு கொண்டு போய் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வச்சிருந்தாங்க. அதை மீட்டு சிகிச்சை அளிக்கணும், இல்லைன்னா அது இறந்துருன்ற மாதிரி அவர் வழக்கு தொடுத்திருந்தார் உயர் நீதிமன்றத்துல. நாம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதுல துயரமான ஒரு செய்தி. ஆமா, அந்த முதலாளி அப்படின்ற அந்த குட்டி குரங்கு இறந்துருச்சு 2 தினங்களுக்கு முன்பு. அந்த வழக்கு குறித்தும் ஏன் அது இறந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் டாக்டர் வல்லையப்பன்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். எதனால முதலாளி இறந்துருச்சு? முதலாளி சார், அதுக்கு ஒரு முறையான ஒரு இது இருக்கணும், தாய்லத்தோட அதுக்கு உணவு இருக்கணும், உணவு கொடுக்கணும், அதுக்கு தனியாக தூக்கம் கொடுக்கணும், கேர் பண்ணணும். உணவு கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு இல்ல, இது எல்லாமே நம்ம பேசுனதுதான், அது உங்ககிட்ட இருந்த அளவுக்கு அங்க இருக்காதுன்னு தெரிஞ்சது. ஆனா இப்படி போகும்போது நீதிமன்றம் உங்களுக்கு என்ன சொன்னிச்சது? அவங்க என்ன வாதத்தை வச்சாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. நீதிமன்றத்தை அவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னா, நல்லா சாப்பிடுது, 100 கிராம் வெயிட் கூடிருச்சு, எல்லாத்தோடையும் பழகுது, நாங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை பிசியோதெரபி பண்ணுறோம், எல்லா மருத்துவம்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு குரங்குட்டி திடீர்னு சாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமாம், இது ஒரு ஏற்றுக்கிற முடியாத ஒன்று. இது ஏன்னா நல்லா இல்லை, நாங்கள் இருக்கும்போதே சந்தோஷமாக மண்டலி டிப்ரெஸ்ஸாக தெரிஞ்சு எங்களை பார்த்த அன்னைக்கு 9-11 அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. உங்களை பார்த்த அன்னைக்கு? ஆமாம், எங்களை கூட்டு போயிடும்போது ரொம்ப சந்தோஷம், கூண்டை விட்டு வெளியே வர்றதுக்காண்டி முயற்சி பண்ணிச்சு. கூண்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு? ஆமாம், அங்கிட்டு ஓடிச்சு இங்கிட்டு ஓடிச்சு, எல்லாத்தையும் என் கையை பிடிச்சி இழுத்துச்சு. ஓகே. அப்போ அதை அவங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் கூண்டை திறந்து விடுங்க, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டேன் அந்த தோளில், அதுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, சரியாக உணவு இல்லை, அது மனளவில் அது பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னேன். எங்களுடைய வார்த்தை அவங்க கேட்கல. நாங்கள் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வச்சுனாங்க. அதாவது பாக்குறதுக்கு மட்டும்தான் பாக்குறதுக்கு மட்டும் நீங்க உங்களுக்கு உத்தரவு இருக்கு, நீங்க அதை பார்க்கணும்னா தனியா கூண்டை திறந்து விடுறதுக்கு தனியா போய் நீதிமன்றத்துல போய் இன்னொரு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி அவங்க முதல் உத்தரவு எந்த மாதிரி நீங்க பாக்குறதுக்கு அனுமதி அளிச்சு வந்துச்சு இல்லையா? ஆமா, அதுல உத்தரவு என்ன சொன்னாங்கன்னா, இன்டராக்ட் பண்ண சொன்னாங்க. இன்டராக்ட்ல எப்படி வேணா இன்டராக்ட் பண்ணலாம், கையை கொடுத்துக்கலாம், தூக்கி வச்சு இன்டராக்ட் பண்ணலாம். அதுல மீனிங் இவங்களா ஒரு மீனிங் வச்சுக்கிட்டாங்க. இன்டராக்ஷன்றது கூப்பிட்டு வச்சு பேசலாம், தலையில தூக்கி வச்சுக்கலாம், கையில தோல்ல தூக்கி வச்சுக்கலாம், அதுதான் ஒரு இது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டர் வாங்க மாட்டான். ஒரு ஆர்டர் நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க பார்க்க அனுமதி அளிக்கும் போது அந்த முதலாளின்ற அந்த குட்டி குரங்கு உங்களை பார்த்து உங்க கூட வந்தா ஐடென்டிஃபை பண்ணா உங்க கூட அனுப்பிடலான்ற மாதிரி சொன்னதா ஒரு தகவல். ஆமா ஆமா, உண்மைதான். ஆனா அதை அவங்க எங்களை நெகட்டிவா கொண்டு போனாங்க. அதை ஏதாவது திறந்து விட்டா என் தோல்ல படுத்துக்கிறோம், ஒரே ஏறி உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிடும், தூங்கும். அதை தூக்கம் இல்லாத ரொம்ப எங்கூட வெளியில் வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. நாங்கள் கெஞ்சி கேட்டேன், கெஞ்சினோம், ஐயா கொஞ்சம் 10 நிமிஷம் தூங்கிட்டோம். அது உடம்பு
என் உடம்புல உட்காந்துச்சுன்னா அது அதோடைய கஷ்டம்லாம் பெயின்லாம் ரிலீஃப் ஆகும். தன்னுடைய அம்மா கிட்ட போய் ஒரு குழந்தை படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை அவங்க வந்து எங்களை கொஞ்சம் கூட ஒபீடியன்ட் பண்ணாங்க. எங்களுடைய இதை கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிறவே இல்லை. அதுதான் அது ஒரு உயிர் டிப்ரெஷன்ல இருக்கு. 14 நாள் அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு 24 தனிமைப்படுத்தப்பட்டது. 24/10 அதை வந்து தனிமைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம். ஆமாம், மத்தியகிரியில் வந்து 2 நாள் ஒன்றுக்கு ஒன்று கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே. ஒரு சாதாரண ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. 2 நாள் உணவு ஒன்றில் தண்ணி குடிக்கல. அந்த இருக்கும்போது அந்த பெயினில் இருக்கும்போது திரும்ப அவங்க எடுத்து வயலுக்கு கொண்டு போனாங்க. இவங்ககிட்ட வரும்போது 26 இல்லை 27 தான் வந்திருக்கணும். அப்போ 2 நாள் தூக்கம் இல்லாமல் பெயினில் இருந்துச்சு. அது சிராய்ப்புகள் வந்துச்சு உடம்புல. கக்கனது உடம்புல சுற்றி சின்ன கூண்டில் பெயின். இல்ல உங்ககிட்ட கோர்ட்ல அவங்க வாதத்தை வைக்கும்போது அது உங்களை விட இங்க சிறப்பா இருக்கிறதாவும் நல்லா உணவு சாப்பிடுதுன்னு 100 கிராம் வெயிட் ஏறியதை சொன்னாங்க இல்லையா? நீங்க பார்க்கும்போது உண்மையிலேயே அது எப்படி இருந்துச்சு? உடல் மெலிஞ்சிருந்துச்சுதா? அது வந்து உடல் மெலிஞ்சிருந்துச்சு இல்லை, அது வந்து ஒரு டிப்ரெஷன்ல தான் இருந்துச்சு. அது வந்து டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, முடியெல்லாம் நட்டுக்கிட்டு தூக்கிட்டு இருந்துச்சு. அதாவது எங்ககிட்ட இருக்கும்போது முடியெல்லாம் கீழே இறங்கிடுவோம். அதான் முடி தூக்கி இருந்துச்சு. அது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. அதுவும் போக அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே கேப்பபிலிட்டி எதுவுமே கிடையாது. சாதாரண 5 கஞ்சு கூண்டு, சாதாரண ரூம் தான். 5 கஞ்சு கூண்டுல தான் 5 கஞ்சு கூண்டு தான் வச்சுருக்காங்க. ஒரு கூண்டில் வச்சா 3 நாள் வைக்கலாம். ஒரு டிசேபிள் அனிமல் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சரியாகிறதுக்கு அதை வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு கூண்டில் வச்சா அது வந்து அது மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு இறந்துடும். அது யாருக்குமே அது பண்ணல. நாங்கள் வந்து ஐசியில் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்னமோ ஐபி வார்டுன்னு சொன்னாங்க. அது எந்த வார்டுமே கிடையாது. அந்த தரமே கிடையாது. அதுக்கு ஒரு ரூம்பு, சாதாரண ரூம்பு, அதுக்குள்ளே ஒரு 3 கேட்ச் இருக்குது. அந்த கீழே வந்து ட்ரைனேஜெலாம் அவ்வளவு பாசம் முடிஞ்சு கொலாசஸ் இருக்குது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட அவங்க சொல்லிட்டாங்க எங்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, நாங்கள் டாக்டர் எங்ககிட்ட தான் இருக்காங்க, நாங்கள் வந்து அதை செய்யணும்னாங்க. ஆனால் அந்த இதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் உங்களை பார்த்ததும் உங்களை அடையாளம் கண்டு உங்ககிட்ட வரணும்னு அது நினைச்சதெல்லாம் உண்மைதான். நாங்கள் வந்து அதை கோர்ட் எடுத்துக்கலையே அடுத்தடுத்து கவனம். அவங்க நீதிமன்றத்தில் அதை மறைச்சிட்டாங்க. ஒரு முறையாக அவங்க தெரியப்படுத்தவில்லை. எங்களை அப்படியே நெகட்டிவாகவே கொண்டு போயிட்டாங்க. அதாவது நாங்கள் போய் என்ட்ரி போடும்போதே கத்த ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் கூட கேட்டேன் எங்கள் பொண்ணுக்கிட்ட, பாப்பா எங்கே இருக்குன்னு. எப்போ அந்த கத்திக்கிட்டு இருப்பாண்டே. நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆனவொடனே எங்களை பார்த்து சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ரூமுக்கு அந்த கேஜுக்கிட்ட போனவொடனே பயங்கரமாக சந்தோஷத்தில் கேட்கன்னு சுற்றி அந்த ஒரு செகண்டில் ஒரு பேனை சுற்றி வரும். அந்த செகண்டில் அந்த கூண்டை சுற்றி வெளியில் எங்கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்து. ஏன்னா எங்ககிட்ட வந்து அட்டாச் ஆகிறதுக்காண்டி ரொம்ப முயற்சி பண்ணிச்சு. அதை அவங்க மறைச்சிட்டாங்க. அவங்க எங்களோட வாதமண்டலே பிளான் பண்ணாங்க. எங்களை வந்து ஒரு இது எங்கள் தரப்பு வந்து அவங்க இது பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட குரங்கு குட்டியை ஒப்படைக்கணும்ன்ற அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு. அந்த எண்ணம் இருந்திருந்தா அவங்க வந்து ஜெனியூனா நடந்திருப்பாங்க. அதை இறக்கி விட்டுருந்தா அது வந்து என் தோல்ல உட்காந்துருக்கு. அது ஒரு சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து அது வர முயற்சி பண்ணுது, அவங்க வந்து அலோவ் பண்ணல. அதுக்கு பிறகு இன்னும் கோர்ட்ல வந்து வழக்கு போயிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல என்ன மாதிரியான உத்தரவை கோர்ட் வந்து பிறப்பிச்சாங்க? கோர்ட் வந்து எங்களுக்கு அந்த ஓரளவு ஏதோ அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியல. இன்னும் அது வந்து முழுசா எங்களுக்கு வந்து உத்தரவு கைக்கு வரல. இன்னைக்கு இப்போ வரைக்கும் அதாவது 21/11 இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த முழு உத்தரவை நாங்கள் பெறல. இதுக்கு நடுவுல தான் இப்படி நலமோட ஆரோக்கியத்தோட இருக்குன்னு சொன்ன அந்த முதலாளி குட்டி குரங்கு 2 தினங்களுக்கு முன்னாடி இறந்துருச்சு அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம் செய்தி வாயிலா. நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னா எப்படி திடீர்னு இறக்கும்? அது வாய்ப்பே கிடையாது. உள்ள நீங்க பார்த்தப்பவே அது டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்றீங்க. அது அதனாலதான் இறந்துச்சுதா இல்ல நீங்க ஏற்கனவே சந்தேகப்பட்டீங்க இல்லையா இத கருணை கொலை செய்ய கூட வாய்ப்பு இருக்கு, எதுவும் உள்நோக்கத்தோட எதுவும் பண்ணிருப்பாங்க? அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கருணை கொலைக்கு பண்ணிருக்காங்க. ஏதோ திரும்ப உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட்டு இருக்கும். இது எதுக்கு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு, இவங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதுனால கூட இது எதுக்கு இதுன்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம், செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். சார் எனக்கு இதுல புரியாத ஒரு வினோத முரண் என்ன அப்படின்னா, அது ஒரு குட்டி குழந்தையா இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிராம்ல தான் அதை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப தெருநாயெல்லாம் கடிச்சு ரேபிஸ் வந்து இருக்கும்போது அதை காப்பாத்துன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லி ஃபாரஸ்டே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க, இதை காப்பாத்துங்க. நீங்களும் அதை ட்ரீட் பண்ணி ஒரு 10 மாசமா ஒரு குழந்தை போலவே அதை கொண்டு வந்து இன்னும் 2 கால் சரியாகலன்னா கூட இன்னும் அதை சரியாக வைக்கிறதுக்கு எல்லா வழிகளும் பண்ணி எடுத்துட்டு வந்து சரியாயிரும். அது அப்பவும் எல்லாரும் காப்பாத்தணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. இன்னும் சொல்ல உங்ககிட்ட ஒப்படைச்ச வனத்துறை கூட அப்படிதான் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரீட் பண்ணி அதை காப்பாத்துங்கன்னு. இப்ப யாரோ கொடுத்த ஒரு புகார்னால உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அதை சாவடிச்சிருக்காங்க இல்லையா? அது ஏன் அதை வந்து பண்ணணும்? இப்ப ஏற்கனவே அதை காப்பாற்றணும்ன்றதுதான் அரசு வனத்துறை தரப்புலயும் இருந்துச்சு. திடீர்னு இந்த இது எப்படி நடந்துச்சு? இது ஒரு சாகடிக்கிற அளவுக்கு அது என்ன தெரியல, ஈகோ காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இது நாங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடாது. ஏதாவது நம்ம ஒரு உயிரை காப்பாத்துறது நாங்க போராடுறோம்.
இன்னமும் இறந்த பிறகும் அதுக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அது வாழத்தான் ஆசைப்படுது. அது வந்து அது நீங்கள் வந்து அட்டவணையில் இருக்கீங்க எல்லாம் சொல்லலாம். அது ஒரு ஜீவன், அது ஒரு 10 மாத குழந்தை. அதுக்கு யாருன்னே தெரியாது. யார் எடுத்து உணவு கொடுக்காங்களோ அவங்க தான் அம்மா. அதுக்காண்டி டெய்லி ஒரு ஆளை மாற்ற முடியாது. ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மானா ஒரு அம்மா தான், இன்னொரு அம்மாட்ட போய் இது பண்ண முடியாது. அதை அடாப்ட் பண்ணிடுச்சு. 20 நாள் குட்டி வந்து அப்படியே எங்கிட்ட வந்துருச்சு. 10 மாதம் இருக்கணும் எங்களைத்தையும் அதை அடாப்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் தான் அம்மாவோ அப்போ பேரண்ட்ஸ் என்னையத்தையும் நினைக்கிறாரு. புரியுது. இது மூலமாக நான் வந்து அது நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அப்படி தெரியாது. ஆனால் அது நினைக்கிறது அது நான் அட்டவணையிலேருந்து வந்தேன், நான் வந்து இதில் தான் இருப்பேன், அது உயர் ஜாதி அந்த இதெல்லாம் கிடையாது. அது ஒரு ஜீவன், ஒரு தாயில்லாத குட்டி. இப்போ தாயோட இருந்தால் கூட நாங்கள் அதை கவலைப்பட மாட்டோம். தாயோட ஊனமாக இருந்தால் கூட அது பெரிய மேட்ரு கிடையாது. தாய் இல்லை அனாதை குட்டி இது. தாயோட இருந்துச்சுன்னா கூட ஊனம் வந்தால் அது தூக்கிட்டே போயிடும். அது பெரிய மேட்ரு கிடையாது. இப்போ அனாதைப்பட்டது இது வந்து நெக்லெக்டட் பை மதர் விட்டுட்டு போயிடுச்சு. எப்படி போச்சு அதுக்கு என்ன காரணம் தெரியாது. அதனாலதான் இவ்வளவு நாங்கள் போராடுறது. ஒரு நல்ல ஒரு குரங்குட்டியை கொண்டு நாங்கள் வச்சுட்டு மல்லுக்கட்டப்போ போராட எங்களுக்கு தேவை கிடையாது. அது அவசியம் கிடையாது. ஒரு ஊனமான குரங்கு ஒரு தெருநாய் கடிக்கப்பட்டது, அதை சாதாரணமாக கடிக்கல, கொதறி போட்டுச்சு. இப்போ நீங்க நம்ம காணொலி பார்த்த எல்லா நம்ம நேயர்களே வந்து கமெண்ட்ல அந்த மருத்துவர்கிட்ட ஒப்படைங்க, அதை எப்படியாவது காப்பாத்துங்கன்றதான் எல்லாருடைய குரலா இருந்தது வந்து பார்த்தோம். இப்படி இருக்க சூழல்ல அது இறக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். எப்படி அதை இறக்குற தருவாயில இருந்து காப்பாத்தினவர் நீங்க, முழுமையா குணமடைகிற வரைக்கும் நீங்க அதை வச்சுக்கணும்னு கூட கேட்கல. அது நல்லா வளர்ந்த பிறகு சரியான பிறகு விடலான்னு நினைச்சீங்க. இந்த நேரத்துல அது இறந்தது ரொம்பவே துயரமா இருக்கு. ஒண்ணு ரொம்ப துயரமா இருக்கு. இப்ப அதற்காக அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்ப வந்து மேல்முறையீடு என்ன பண்ண போறீங்க? இதுல உங்களுடைய அடுத்த கோரிக்கை என்ன? இப்ப நம்ம மேல்முறையீடுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு. இப்ப நாங்க வந்து இறப்பு வந்து சந்தேகப்படுறோம். அதை வந்து இன்னும் விசாரணை பண்ணணும். இது இயற்கை மரணமா நீங்க நினைக்கலையா? ஆமா, இது இயற்கையாக மரணமே இல்லை. ஏன்னா உடனே இறக்காதுங்க, அந்த குட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக இறக்காதுங்க. அது வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல இது எப்படி சந்தேகப்படுறீங்க? இது அலட்சிய மரணமா நினைக்கிறீங்க? அலட்சியமா இருக்கலாம், இல்ல வேணும்னே கொலை பண்ணிருப்பாங்க இவங்களே, இறக்கலாம். எந்த சைஸ் நம்ம யூகிக்கலாம். எல்லாமே எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று யூத்தனிஷா பண்ணிருக்கலாம், இல்ல அதை ஏதோ ஒன்று இதுன்னு தொந்தரவா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். டிசேபிலிட்டியா இருக்கு அப்படி தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை உங்ககிட்டயாவது ஒப்படைச்சிருக்கலாம். அது அவங்க அந்த அட்டவணைன்ற ஒன்று கொண்டு வராங்க. அட்டவணையே கிடையாதுங்க. அது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் லாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னா, ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் ஒரு உயிரை காப்பாற்றணும், வனத்தை காப்பாற்றணும்னு சொல்லுது. அது வந்து நம்ம ஒரு பிரைம் டியூட்டி, மெயின் டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதில் வந்து நம்ம யூகோ வச்சிருக்கிற காப்பாற்றின பிறகு எங்குண்டே விட வேண்டியது. அந்த ஒரு ஜீவனை, ஒரு பச்சளம் குட்டியை வந்து உங்க அட்டவணையை கொண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இவங்க சட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அப்படி தேவையில்லை. அது ஒரு ஜீவனுங்க, ஹியூமனிட்டி இருக்குங்க. ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் போயிருக்கு. இப்போ உங்க சட்டத்துக்காண்டி ஒரு மனிதனை ஒரு உயிரை கொள்றதுக்கு அந்த சட்டம் கிடையாது. ஆர்டிகிள் என்ன சொல்லுது? 51 ஏஜ் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்தியன் சிட்டிசனுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒவ்வொரு உயிரும் காப்பாற்றணும், வனத்தை காப்பாற்றணும்னு சொல்லுது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும். அதில் வந்து நீங்கள் உங்கள் அட்டவணையோ அது சொல்லக்கூடாது. பெரிய விலங்கு சொல்லலாம். ஒரு அடல்ட் அனிமல், ஒரு பெரிய குரங்கு வச்சுருந்தா நீங்கள் வந்து எங்கிட்ட அட்டவணையில் இருக்குன்னு சொல்லலாம். அது பிறந்து அது என்னன்னே அதுக்கு தெரியாது. நான் அது குரங்கா அது நாய்க்குட்டியான்னு தெரியாது. தன்னுடைய இதே தெரியாது. அம்மா வளர்ந்த குட்டி, அதுக்கு சாப்பாடுக்கு அம்மா அதுன்னு தேவைப்படும். அது வந்து அட்டவணையில் இருக்குன்னு அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அது குட்டிங்க, சின்ன குட்டிங்க, பால் மர பச்சளம் குட்டிங்க. அதுக்கு தேவை ஒரு தாய் வேணும், உணவு வேணும், அதுக்கு பராமரிப்பு வேணும், 24 hours மானிட்டர் பண்ணணும். அதுதான் வந்து நீங்கள் எங்கே கொண்டு வரணும்னா ஒரு அடல்ட் அனிமேட்டு சொல்லலாம். ஒரு நல்ல பெரிய ஒரு குரங்குட்டியை நான் கொண்டு வந்து, இல்லை நான் ஒரு அடல்ட், அதாவது சின்ன குட்டியாவது ஆரோக்கியமான குட்டி, டிசேபிள் இல்லை, பிசிக்கலி அதுதான். இப்போ மனிதர்கள் தவறு செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. கொடுமைப்படுத்துற, சித்திரவதைப்படுத்துறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இப்படி ஒரு விசாரணைக்கு வரும்போது நீங்க ஒரு டாக்டர், அதை குணப்படுத்திருக்கீங்க, அதோட காணொளிகள் இருக்கு, அது உங்ககிட்ட எப்படி இருந்துச்சு இருக்கு, அதை இன்னும் ஒப்பீனியன் கேட்டுட்டே இருக்கீங்க, அது சரி பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்து இதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில, ஒரு உயிர் நேயத்தினுடைய அடிப்படையில ஒரு முடிவெடுத்திருக்கலாம்ன்றதான் நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. ஒரு உயிர் போயிருச்சு. இனிமேல் இது போல நடக்க கூடாதுன்றதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது இந்த மாதிரி ஒரு எலிஜிபிள் பர்சன், நாங்கள் வந்து ஒரு அமைப்பு, பதிவுற்ற அமைப்பு, நான் டாக்டர் மற்ற எனக்கு டீம் இருக்காங்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ண அவசியமே கிடையாது. என்கிட்ட 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கன்சல்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா அளவுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட டாக்டர் இந்த என்ன இஷ்யூ பாருன்னு சொன்னால் அவங்க அடுத்த செகண்ட் வந்து பார்த்துருவாங்க. என்ன சார் பண்ணலாம்னு. ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஊன் இருக்குன்னா அது உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் 1 hour ஆகும். அதை ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் சார், இதை நம்ம ஆப்ஷன்ஸ் ஃப்ளூயிட வெளியே எடுக்கலாமா வேண்டாமா, அது அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு டாக்டரில் 4 டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து வண்டலூர் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு அப்படி காம்பவுண்ட் கிடையாது. நான் போராடம்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து வண்டி இருக்குது, வெஹிக்கிள் இருக்குது, இது நான் ட்ரீட் பண்ணுவேன். எங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் டாக்டர் கூட இருக்கோம்.
டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் என்ன, டாக்டர் கூட சர்டிஃபிகேட் இருக்கணும். என் கூட எங்கள் டாக்டர் கூட இருப்பாங்க. அப்போ நம்ம டாக்டரே கூட இருக்காரு. அனிமலோட ஒரு டாக்டர் இருக்கும்போது இந்த ரூல்ஸ், டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் எந்த ரூல்ஸும் தேவை கிடையாது. ஏன்னா டாக்டரே இருக்காரு. அவங்க சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ் அப்போ அங்கேயே பண்ணிடுவாங்க. ஃபிட்னஸ் என்ன, அவங்க என்ன தேவையோ போகிறது ஒரு டாக்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாலிகிளினிக் போகிறோம், ஒரு டாக்டர் போகிறோம். இப்போ உசுரிக்கே போனாலும் அங்கே பாலிகிளினிக்கில் எங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோம். டாக்டர் தானே செய்யலாம். இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருந்திருந்தா கூட ஓகே, உங்களால ட்ரீட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, எங்க கிட்ட இருக்கிறதா சரி, எங்க கிட்ட மருத்துவ வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களே ஒரு பெரிய பிராணி மித்திரன்னு ஒரு அமைப்பை வச்சு பல உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு சூழல்ல உங்ககிட்ட அது வளரக்கூடாதுன்னு மறுக்கிறதுக்கு என்ன அப்ஜெக்ட் பண்ணாங்க? இவங்க இந்த அட்டவணைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த அட்டவணையை கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு சின்ன குட்டி பால் மர பச்சளம் குட்டிட்டு அட்டவணையை கொண்டு வரக்கூடாது. அதை கொண்டு வனத்தில் விட்டு வாழாது. ஒரு அடுத்த செகண்ட் இறந்துடும். எப்போ நீங்கள் உங்கள் அட்டவணையை கொண்டு வரணும்னா, ஒரு ஃபிட் அனிமல், ஃபிட் ஃபார் த சர்வே இழப்பட்டு அது வனத்தில் போய் விட்டால் அது சர்வே ஆகணும். இந்த மாதிரி நொண்டி குரம் கொண்டு போய் எங்கே விட்டா அடுத்த பின்னாடி ஏதோ நாயோ நிறைய கடிச்சு கொண்டே விட்டும். அது என்ன நினைக்கும், அந்த ஜீவன் வந்து உயிர் வாழ நினைக்கும். இப்போ எந்த ஒரு ஜீவனுமே சாகணும்னு நினைக்காதுங்க. இப்போ வந்து ஏன் தெரியுமா, முக்கால்வாசி குரங்கு வந்து அதாவது பெரிய ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது வனத்துக்குள்ளே இருக்காதுங்க, அந்த கிராமத்து ஒட்டி வரும். ஏன்னா அதுக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்கு. குரங்குக்கு வந்து லைஃப் த்ரெட்டன், மலைப்பாம்பு இருக்கும், டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மலைப்பாம்பு இருக்கும், நரி இருக்குது, சிறுத்தை இருக்கும். அதுக்கு உயிர் பாதுகாப்புலன்னா அது வந்து இந்த நோக்கி வருதுங்க. அது மனிதனுடைய கேரக்டர், மனிதனுடைய பிஹேவியர் இருக்கும். அதனால மனித வாழ்கிற இடத்துக்கு வரும். மனிதனுடைய ஹேபிட், உணவு ஹேபிட்லாம் இருக்கும். அதனால மனித வண்டி தேடுவேன். இப்போ வந்து நாய் அப்படி கம்பெனி அனிமல். நாய் ஏன் போகக்கூடாது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே? போகாது. ஏன்னா அது கம்பெனி அனிமல். மனிதன் எங்கே இருக்கணும் அங்கே தான் வந்து நாய் இருக்கும். அதுக்கு உணவு தேடணும்னு ஒரு நிமிஷத்தில் காட்டுக்குள்ளே போய் ஒரு 4 மைல் எடுத்து சாப்பிடலாம். நாய் இருக்குது அந்த எண்ணம் வராது. ஏன்னா அது வந்து கம்பெனி அனிமல். அதே மாதிரி குரங்கு என்ன செய்யும்னா, அது வந்து டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகாது, டீ ஃபாரஸ்ட் அடர்ந்த வனத்துக்குள்ளே போகாது. ஏன்னா அங்கே அதுக்கு ரிஸ்க், லைஃப் அதிகம். லைஃப் தட்டு இருக்கனால அங்கே போனால் மலைப்பாம்பு இருக்கும். மலைக்கு மரத்து மேலே உட்காந்தா மலைப்பாம்பு ஊரை ஒட்டி தான் அது இருக்கும். ஊரை ஒட்டி தான் இருக்குது. ஊரை ஒட்டி அது ரிஸ்க்கு கம்மி. தெருநாய் மற்றந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். மற்ற எந்த பெரிய வனவிலங்கு அங்கே வராது. மலைப்பாம்பு வந்து மக்கள் இருக்கனால அதனால அது வந்து அந்த எண்ணத்தில் இருக்குது. இது வந்து அதோடைய மங்கியுடைய அது ஒரு ஹேபிட். மனம் மாறிடுச்சு. அது வந்து வனத்துக்குள்ளே போய் இதெல்லாம் இப்போ இருக்கல. எந்த வனத்துலேயும் வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் போய் இந்த போனட் மக்காக்காலம் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ரோட் சைடில் இருக்கும், டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கும், கோவில் பிரிமிசஸில் இருக்கும். அது அந்த மாதிரி மனமும் மலையும் மலை சார்ந்த இடந்த டீப்புனா அடர்ந்த வனங்கள், அந்த சிங்கம், புலி, கரடி, மலைப்பாம்பு அந்த ஏரியாவில் இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்காது. ஏன்னா அதுக்கு லைஃப் த்ரெட்னால வந்துருங்க. அதனால இது வந்து அட்டவணையில் சொன்னால் ரைட்டு, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஊனமான குரங்கு, பச்சிளம் குழந்தைக்கு வந்து நீங்கள் அந்த அட்டவணையை கொண்டு வந்து சாகடிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த உத்தரவு வந்து ஒரு 2 தினத்துக்குள்ளே இறந்துருக்கு. அவங்க தரப்புல என்னென்னலாம் சொன்னாங்க? அவங்க தரப்புல வந்து 4 ஊருக்குள்ள ஒரு குழு அமைச்சதா சொன்னாங்க. அதை ட்ரீட்மெண்ட் கண்காணிக்கிறதா சொல்லி. அதோட என்ன, எங்களுக்கு நாங்கள் வந்து உலகத்தர வாய்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட். ஆமாம், அதை கொடுப்போம். நாங்கள் வெட்டினரி, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியோட நாங்கள் எம்ஓஇ போட்டிருக்கோம். அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நாங்கள் உலகத்தரம் வந்து வாய்ப்பு, நான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு எங்கள் கேப்பபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 14, 15, 16 வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 18, 19 வந்து சாப்பிடல, அது உணவு உணவுன்னு சொல்றதுல அதுல நம்ம எங்களுக்கு அதாவது 14ஆம் தேதி எல்லாருமே உறுதி அளிக்கிறாங்க. ஆமா, அன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை தரோம். அது போல வந்து நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு. 100 கிராம் வெயிட், 100 கிராம் ஏறிச்சு, நல்லா சாப்பிடுது, எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆகுது. நாங்க ஒரு நாளைக்கு 2 வேளை பிசியோதெரபி பண்றோம், நாங்க ட்ரீட்மெண்ட் பக்காவா பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு 18, 19 என்னமோ உணவு இல்லைன்னு சொல்றாங்க. 20ஆம் தேதி இறந்துன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு நாள்ல ஆரோக்கியமா இருந்தது? நல்லா எப்படி இப்போ இதுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியோட டைப் வேறு சொல்றாங்க. அது ஒரு 4 பேர் கொண்ட ஒரு டீம் வேற கமிட்டி. அவங்களும் இதை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இது ஒரு எனக்கு சந்தேகத்தில் அங்கே மரணம் நம்பிக்கை இல்லை, சந்தேகமா தெரியும். ஆனா அப்படி உண்மையிலே வந்து பொய்யா ஒரு நம்பிக்கை அளிக்கிறாங்கன்னா எதுக்காக? ஒரு உயிர் தானே, உயிரை காப்பாற்ற தான் நீங்களும் அது தெரியல. ஏன் அந்த மாதிரியான அமைப்புகளும் ஒரு உயிரை காப்பாற்ற, ஆமா, எதற்காக இந்த இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு என்னமோ சந்தேகமாக தெரியும். இது எதுக்கு? நாங்கள் 10 மாசமா எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவ்வளவுதான் நாங்கள் பில்டப் பண்ணலை, நாங்கள் நல்லா பண்ணிட்டு வந்தோம். இல்லை, இவ்வளவு காலம் நீங்கள் காப்பாற்றி வளர்த்து வந்திருந்த குட்டி குரங்க தாங்கள் காப்பாற்றினதை ஒரு கிரெடிட் எடுக்க நினைச்சாங்களோ? அவங்க தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன இது வந்து நாங்கள் ஒப்படைக்கும்போது ஒரு சிலாய்ப்பு கிடையாது. அவங்க மத்தியில் கொண்டு போய் வச்சப்போ அங்கே கூண்டுகளை போட்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று கூண்டு, அதுக்குள்ளெல்லாம் வைக்கவே முடியாது. அது 2 நாள் 48 மணி நேரம் உள்ள இருந்திருக்கு. 2 நாள் 48 மணி நேரம் அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது என் ரூம்லேயே வந்து பெரிய ரூம் இருக்குது. என் ரூம்லேயே ஒரு டயத்துக்கு 10 வட்டம் சுற்றி வர்றது. ஒரு சின்ன ஒன்றுக்கு ஒன்று கூண்டில் வந்து 48 வருஷம் இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், எவ்வளோ சிராய்ப்பு வந்துருக்கும். கண்டிப்பாக. அதோடு இவங்க வந்து ட்ராவல் பண்ண ஃபுட்டு கொடுத்தாலும் தெரியாது.
கண்டிப்பா. இங்கே வந்து ஒரு கேஜ் இது, அது ஒன்றும் இல்லை. அதில் அதுக்கு பெட்டு ப்ரொவைட் பண்ணதில்லை. அப்போ நான் போன அன்னைக்கு பெட் இருந்துச்சு. நாங்கள் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டோம், நாப்கினே போட மாட்டோம், டயப்பர் போட மாட்டோம். இப்போ இந்த உத்தரவு நீங்க பெற்ற பிறகு மேல்முறையீடு இதை வந்து வழக்கு தொடுக்கிற மாதிரி இருக்கீங்களா? அது சம்மந்தமாக நாங்கள் இந்த சந்தேகத்தை மாறினோம், இதை ஒரு விசாரணை டீட்டெயிலாக பண்ண சொல்லி நீங்கள் நாங்கள் நீதிமன்றம் கேட்டிருக்கீங்க? கேட்டோம். இதை நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டாக்டர். அந்த கண்டிப்பா. உயிரை தான் காப்பாற்ற முடியல. கண்டிப்பா இது போல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடாதுன்றது ஒரு முன்னுதாரணமா நல்ல ஒரு இது தீர்ப்பு ஒரு கிடைக்கணும். உயிரோட விளாண்டுட்டாங்க. இது கண்டிப்பா. வந்து உயிரோட விளாட்டாச்சு. இதே 10 மாசமா வந்து இது கண்காணிப்பு இருந்தது. திடீர்னு ஒரு 16 நாள்ல அதோடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா எங்ககிட்ட இருந்தது 24ஆம் தேதியிலேருந்து இறந்தது. அது 16 நாள் 16 டேஸில் அதோடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா டாக்டர். டக்கப் பண்ணி நீயா நானான்னு போகிற மாதிரி ஆகி கண்டிப்பா. இன்னைக்கு கடைசியில் ஒரு உயிர் தான். அது இளங்குட்டி வாழ நினைச்சது. ஆமா. அது இன்னும் ஒரு வயசு ஆசைப்பட்டு கூட அது ஆகல. ஒரு வயசு கூட இல்லை. அது ஆசைப்படும். இந்த உணவு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கத்தும். அதுக்கு பிடிச்ச உணவு கொடுத்துட்டா ஊன்னு சாப்பிட்டா அதுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா ஒரு சாப்பாடோ ஏதோ கொடுத்தோம்னா அதை சாப்பிடும்போது கத்திக்கிட்டே சாப்பிடும். அப்படின்னா அது சந்தோஷமா சாப்பிடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அது வாழ ஆசைப்பட்டது. நம்ம வந்து சட்டங்களை கொண்டு வந்து சின்ன பால் மாறாத குட்டிக்கிட்டு அந்த சட்டங்கள்லாம் நடுவிடாதுங்க. மனித தன்மை தான் வேணுங்க. கண்டிப்பா. உங்கள் சட்டங்கள் வந்து அடல்ட் அனிமலுக்கு தான் தேவைப்படும். சரி, ஒரு ஒரு அனாதையாக்கப்பட்ட ஒரு தாய் இல்லாத ஒரு குட்டிகிட்ட போய் நம்ம வந்து சட்டங்களை பேசினால உயிரை சாகத்தை அடிக்க முடியும். அதை காப்பாற்ற முடியாது. மனிதத்தன்மை அங்கே செத்து போச்சு. கண்டிப்பா. மனிதத்தன்மை இல்லை. இதுல இருந்தாவது அடுத்தடுத்த ஆமா, அது சம்பவங்கள் இது போல நடக்காம யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது. இது வந்து அந்த கோயம்புத்தூர் வந்து வனத்துறை வந்து எந்த இதையும் அவங்க யோசிக்கலை. என்னை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. எது விரட்டணும்? விசாரணை பண்ணணும், முறையான விசாரணை பண்ணணும். நான் ஒன்றும் இது பண்ணலை. அவங்களுடைய துறையிலேருந்து தான் கொடுத்து ஒப்படைச்சப்பட்டது. மருத்துவம் பண்ணணும். தெருநாய் கடிக்கப்பட்டது, மோசமாக தெருநாய் கடிக்கப்பட்டது, நான் காப்பாற்றிருக்கேன். என்னை ஒரு மோசமான நிலைமைக்கு நீ விரட்டக்கூடாது, விசாரிச்சிருக்கணும். டாக்டர் என்ன செஞ்சிருக்காரு? நீங்க செய்யாத நீங்க இந்த மேல்முறையீட தவறா நம்பிக்கை அளிச்சவங்க, சிகிச்சை அளிக்கிறத சொன்னவங்க, இதுல இருக்கிற சந்தேகங்கள் மட்டும் பண்றீங்களா, இல்ல ஆரம்பத்திலிருந்தே இத அந்த புகார் எடுத்துக்கிட்டதுல இருந்தே நீங்க வந்து எல்லாரையும் விசாரிக்கணும். அவங்க வந்து அவசரப்பட்டு கூடாது. நான் ஒரு டாக்டர்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒரு டீம் இருக்கு. நான் ஒரு இடத்துல இருந்தேன். அது ஏன் டாக்டர் எங்க இருக்காருன்னா, அதாவது அவங்க கொடுக்குற முறை கிடையாது. அவங்க கூட வச்சுக்கணும். நான் அக்காமணி பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த அனிமல் வந்து அக்காமணின்னா கூட 24 hours மானிட்டர் பண்ணுறேன். நான் படுக்கிற இடத்துல தான் அது படுக்குது. நான் என்ன தெருவில் படுத்தாலும் எங்களோட அப்படி தான் படுக்குது. நான் தான் டாக்டர், நான் படுத்துருக்கீல்ல, எனக்கு என்ன, நான் டாக்டரே கீழே படுத்தேன், நான் படுத்துருவேன். அதனால நீ ஒரு டாக்டர் தான், எனக்கு டீம் இருக்குது. நான் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணல. நான் அது வந்து அம்மா தான் அதுக்கு, நான் அது டாக்டர் அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஊசி போட மாட்டேன். அதுக்கு எனக்கு மனசு கேட்காது. எங்கள் டாக்டரை வச்சு ஊசி போட சொல்லி அதுக்கு ஒரு சின்ன நீடில் குத்துனா கூட எனக்கு மனசு தாங்காது. அதனால் எங்கள் டாக்டர் அந்த என்னென்னு பாருங்கள், இன்ஜெக்ஷன் போடுங்க, அது பெயின் இருக்குது, அது ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வேக்சின் போட்டுட்டார். நான் வந்து அதை ஊசி போடவே எனக்கு பயம், கூச்சம், பாவம், அதுக்கு வலிக்குமே. அதனால் நான் அதை மருத்துவம் பார்க்க மாட்டேன். ஆனால் டாக்டர் கமாண்டிங் பண்ணிவிடுவேன். டாக்டர் அதை என்னன்னு பாருங்கன்றேன். உடனே எங்கள் டாக்டர் வந்து பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து 4 பேர் இருக்காங்க. அவங்க உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சும்மா உடனே எடுத்து ஊசி போட மாட்டாங்க. அவங்க உடனே அவங்க கிளாஸ் ஒன்று சீனியர் ஜூனியர்லாம் கேட்டுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு விரிவடைஞ்சது வேர்ல்டு வைடு. எங்கள் டிஸ்கஷன் வந்து வேர்ல்டு வைடு. நான் ஒரு டாக்டர் என் கூடவே படுத்துருக்கேன் 24 hours. அது மேண்டாலும் போண்டாலும் ஏன் மேலே போகுது. அதனால் ஒரு நாளைக்கு 2 வாட்டி நைட்டில் சட்டையை மாற்றுவேன். என் பண்ணி இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குற நமக்கே வந்து நீங்க சொல்றத கேட்கறதும் சரி, நீங்க வீடியோக்கள்ல காட்டுறது, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த காணொலியிலுமே அதை காப்பாற்றணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. இதுவே கேட்கும் போது அது இறந்துருச்சுன்றது கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு அது டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆமா, உங்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்ள முடியல. உங்களுடைய துயரம் என்னங்கிறது எங்களால புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் வந்து இறந்துருச்சு, கைவிட்டு போயிருச்சு. கண்டிப்பா டாக்டர். நம்ம மேல நம்பிக்கைலாம் போயிடுச்சு. இப்ப வந்து என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன, அதாவது ஒரு உயிரை போராடி இருக்கும்போதே நம்மளே விட்டுட்டா ஒரு சாதாரண பாமரன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு கண்டிப்பா இந்த வழக்குல ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது கிடைக்கணும். அது நன்றி டாக்டர். நன்றி.